சம்பளம் வருது. ஆனா சேமிப்பு கூடுதா? மாசம் முடியறதுக்குள்ள பேங்க் பேலன்ஸ பார்த்து ஒரே இன்கம மட்டும் நம்பி எவ்ளோ நாள்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்க ஆஃபீஸ் ஜாப விடாமலே தினமும் வெறும் 1 to 2 ஹார்ஸ் செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்கலாம். இந்த வீடியோல ஆஃபீஸ் போறவங்களுக்கு ஏற்ற 5 பிராக்டிக்கல் பார்ட் டைம் பிசினஸ் ஐடியாஸ ப்ராஃபிட் கால்குலேஷனோட பார்க்க போறோம். கடைசி வரை பாருங்க. உங்களுக்கு எந்த ஐடியா சரின்னு தேர்ந்தெடுக்க ஒரு சிம்பிள் மெத்தடும் இருக்கு. சம்பளம் அதிகரிக்குது, ஆனா வாழ்க்கை செலவு அதை விட வேகமா அதிகரிக்குது. ரெண்ட், இஎம்ஐ, கிராசரிஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், இதுக்கு மேல ஜாப் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். ஒரே இன்கம் சோர்ஸை மட்டும் நம்புறது கொஞ்சம் ரிஸ்க். அதனால சைடு இன்கம் என்பது லக்ஸுரி இல்ல, ஃபினான்ஷியல் பேக்கப். அதுக்காக ஜாபை விட வேணாம், உங்க ஸ்கில் மற்றும் ஃப்ரீ டைமை பயன்படுத்தினாலே ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு சைட் பிஸ்னஸ் மற்றும் கிக் எக்கானமி வேகமா வளருது. நிறைய பேர் ஃபுல் டைம் ஜாப் பிளஸ் சைட் ஹசல் மாடல்ல இருக்காங்க. உங்க ஃபோன், லேப்டாப், ஒரு ஸ்கில் அண்ட் தினமும் 1 or 2 hours அவ்வளோதான் ஆரம்பத்துக்கு போதும். இப்போ பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பார்ட் டைம் பிஸ்னஸ் எப்படி இருக்கணும்னு பார்க்க. ஒரு நல்ல பார்ட் டைம் பிஸ்னஸ்க்கு இந்த 4 விஷயம் இருக்கணும். குறைந்த முதலீடு, ஃப்ளெக்சிபிள் டைம், ஸ்கேலபிள், ஸ்கில் பேஸ்ட். இந்த 4 கிரைட்டீரியாவை வச்சு தேர்ந்தெடுத்த 5 பிஸ்னஸ் தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஐடியா, ஃப்ரீலான்சிங். ரைட்டிங், டிசைன், கோடிங், வீடியோ எடிட்டிங். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கில் இருந்தா அதை இன்கமா மாத்தலாம். வாரத்துக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சு மணிக்கு 800 கிடைச்சா 40 hours into 800, 32,000 ரெவென்யூ. பிளாட்ஃபார்ம் ஃபீ கழிச்சிட்டோம்னா எஸ்டிமேட்டட் நெட் ப்ராஃபிட் சுமார் 25,600. ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் ஆப்ஷன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில் அல்லது சப்ஜெக்டை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து இன்கம் சம்பாதிக்கலாம். மேக்ஸ், இங்கிலீஷ், கோடிங், ஆர்ட் எதுவாக இருந்தாலும் சரி. மந்த்லி 30 கிளாஸஸ் மூலம் 15,000 ரெவென்யூ வந்தா பிளாட்ஃபார்ம் கமிஷன் கழிச்சு எஸ்டிமேட்டட் நெட் இன்கம் சுமார் 12,750. நாலேஜை இன்கமா மாற்ற விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். தேர்ட் ஐடியா, கண்டென்ட் கிரியேஷன். யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆரம்பிக்கலாம். ஆனால் இது குவிக் மணி கிடையாது. 6 to 12 months கன்சிஸ்டன்சி வேணும். சுமார் 10K ஃபாலோவர்ஸ் கொண்ட கிரியேட்டருக்கு பிராண்ட் கொலாபரேஷன் அண்ட் அஃபிலியேட் மூலம் 8,000 to 20,000 வரை ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கலாம். இதுல பிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்ல, கன்சிஸ்டன்சி அதுதான் முக்கியம். ஃபோர்த் ஐடியா, ரீசெல்லிங். இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ், ஸ்டாக் வச்சிருக்காமலே ஆரம்பிக்கலாம். ஒரு ப்ராடக்ட் 300க்கு வாங்கி 500க்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 50 யூனிட்ஸ் வித்தா 25,000 ரெவென்யூ. ப்ராடக்ட் மற்றும் ஷிப்பிங் காஸ்ட்டை கழிச்சதுக்கு அப்புறம் எஸ்டிமேட்டட் நெட் ப்ராஃபிட் சுமார் 8,500. ஃபாஸ்ட் கேஷ் ஃப்ளோ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன். ஃபிஃப்த் ஐடியா, அஃபிலியேட் மற்றும் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இபுக், எக்ஸல் டெம்ப்ளேட், கேன்வா டெம்ப்ளேட் போன்ற டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கலாம். ஒரு 299 ப்ராடக்ட்டை 50 பேர் வாங்கினா ரெவென்யூ 14,950. பிளாட்ஃபார்ம் ஃபீ கழிச்ச பிறகு எஸ்டிமேட்டட் நெட் ப்ராஃபிட் சுமார் 12,708. ஒரு தடவை ப்ராடக்ட் உருவாக்கி பல முறை விற்க முடியும். ஆனா ஆரம்பத்துல ப்ராடக்ட் கிரியேஷன் மற்றும் மார்க்கெட்டிங் எஃபர்ட் தேவை. எந்த பிசினஸா இருந்தாலும் இந்த ஃபார்முலாவை மறக்காதீங்க. நெட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் மைனஸ் பிளாட்ஃபார்ம் ஃபீ மைனஸ் டாக்ஸ் ப்ரொவிஷன். ரெவென்யூ மட்டும் பார்த்து பிசினஸ் சக்சஸ்ஃபுல்னு நினைக்காதீங்க. உங்க ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு எப்போதும் கால்குலேட் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃப்ரீலான்சிங், ஹை இன்கம் பொட்டன்ஷியல். டியூட்டரிங், ஈஸி டு ஸ்டார்ட். கண்டென்ட் கிரியேஷன், லாங் டர்ம் growth. ரீசெல்லிங், ஃபாஸ்டர் கேஷ் ஃப்ளோ. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், ஸ்கேலபிள் இன்கம் மாடல். உங்களுக்கு எந்த மாடல் ஃபிட் ஆகுதுன்னு இப்போ யோசிங்க. இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு எந்த ஸ்கில் நல்லா தெரியும், தினமும் எவ்வளோ நேரம் இருக்கு, ஃபாஸ்ட் இன்கம் வேணுமா, லாங் டர்ம் இன்கம் வேணுமா? இந்த 3 ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு சரியான பிசினஸ் ஐடியாவை தேர்வு செய்ய உதவும். இந்த 3 மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. 1, எல்லா 5 ஐடியாஸையும் ஒரே நேரத்துல ஆரம்பிக்காதீங்க. 2, ஃபர்ஸ்ட் மந்தே பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்காதீங்க. 3, சைடு இன்கம் ஸ்டேபிள் ஆகுறதுக்கு முன்னாடி ஃபுல் டைம் ஜாபை அவசரப்பட்டு விடாதீங்க. ஒரு ஐடியா தேர்வு பண்ணி குறைஞ்சது 90 days கன்சிஸ்டண்டா முயற்சி பண்ணுங்க. அடுத்த 30 நாட்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. வீக் 1, ஸ்கில் தேர்வு பிளஸ் ப்ரொஃபைல் செட்டப். வீக் 2, ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அல்லது சேல். வீக் 3, ஃபீட்பேக் பிளஸ் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட். வீக் 4, ப்ராஃபிட் கால்குலேஷன் பிளஸ் ஸ்கேல் பிளான். பெர்ஃபெக்டா ஆரம்பிக்க வேண்டாம், இன்னைக்கு ஆரம்பிங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது ஃப்ரீலான்சிங், ஆன்லைன் டியூட்டரிங், கண்டென்ட் கிரியேஷன், ரீசெல்லிங், அஃபிலியேட் அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே இன்கம் மட்டும் நம்புறதுக்கு பதிலா உங்க ஸ்கில்ல செகண்ட் இன்கமா மாற்ற ஆரம்பிங்க. டெய்லி 1 to 2 hours கன்சிஸ்டண்டா செலவு பண்ணீங்கன்னா காலப்போக்கில் ஒரு ஸ்டேபிள் செகண்ட் இன்கம்
உருவாக வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்க டர்ன். இந்த 5 ஐடியாஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ஃப்ரீலான்சிங், டியூட்டரிங், கண்டென்ட் கிரியேஷன், ரீசெல்லிங், அஃபிலியேட், டிஜிட்டல் ப்ராடக்ட். உங்க சாய்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதிகமான பேர் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஐடியாவை கம்ப்ளீட் டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம். Until then, உங்க ஸ்கில்ல இன்கம்மா மாத்த ஆரம்பிங்க. தேங்க் யூ. நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.